குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 10/1/2024 2025 வெள்ளிக்கிழமை, ஜனவரி மாதம், குரோதி வருடம், மார்கழி மாதம் 26ஆம் நாள், வைகுண்ட ஏகாதசி. அழகான மார்கழி திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ண பகவான் மார்கழி மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி. இன்னைக்கு கேஸ் வரும். நான் இன்னும் கோயிலுக்கு போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சாயங்காலம் போயிட்டு வந்தேன். விடியகாலம் 3:30 மணிக்கு அந்த பிரிட்டன் டிவியில் பார்த்தேன். வந்து ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட வாசல் திறப்பு விழா. நான் கேஸ் இப்போ தான் வந்துச்சு. இனி தான் சாயங்காலம் கோயிலுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏகாதசி திதி வைகுண்ட ஏகாதசி, கெட்போட்ட நிவர்த்தி, சகல விஷ்ணு ஆலயங்களிலும் பரமபத வாசல் திறப்பு விழா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் முத்தங்கி சேவை, இரவு தங்க பல்லக்கில் புறப்பாடு, தனுர். இன்னைக்கு வந்து துவாதசி திதி. நாளைய விசேஷங்கள் வந்து பிரதோஷம், சனி பிரதோஷம், திருப்பூர் குமரன் நினைவு நாள், லால் பகதூர் சாஸ்திரி நினைவு நாள். நாளைக்கு இன்றைய சந்திராஷ்டிரமம் வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். இன்றைய மேஷம் ஏமாற்றம், ரிஷபம் பக்தி, மிதுனம் தெளிவு, கடகம் மேன்மை, சிம்மம் கவலை, கன்னி பரிசு, துலாம் லாபம், விருச்சிகம் பாராட்டு, தனுசு நலம், மகரம் சுகம், கும்பம் சினம், மீனம் அனுகூலம். இன்றைய சூரிய உதயம் வந்து 6:33 ஃப்ரெண்ட்ஸ். 6:33. இன்றைக்கு நாம் வந்து எல்லாருமே பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி வாங்கி தரிசனம் மட்டும் பண்ணுங்க. நம்ம வந்து பண்டிகைனாலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம கேட்ட வரத்தை அள்ளி கொடுத்துருவாங்க. நாம் இன்றைக்கி போய் தரிசனம் பண்ணுறதுனால சொர்க்கவாசல் வழியாக வர்றது, எம்பெருமான் வந்து சொர்க்கவாசல் வழியாக வந்து பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார். அது ஏன் சொர்க்கவாசல் வழியாக வராருங்கிறது கதையெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது, நம்ம சொல்லலாம். இன்றைக்கு வந்து 10ஆம் நாள். இனி வந்து ராப்பத்து நடக்கும் ஸ்ரீரங்கத்தில். என்ன ஒரு சொல்கிறதுனே தெரியல, அவ்வளவு ஒரு சிறப்பான இன்றைக்கி ஒரு அருமையான நாள். இன்றைக்கி வந்து தரிசனம் பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியும் படியாய் கிடந்து உன் கோலவாய் காண்பேனும். நம்ம வந்து அதே மாதிரி இன்றைய மருத்துவ குறிப்பை வந்து கொஞ்ச நாளாக நான் சொல்லலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இன்றைய மருத்துவ குறிப்பு நான் சொல்கிறேன். பட்டை கீரை பித்தம் கபம் போன்ற நோய்களை குணப்படுத்தும். எப்போதும் என் அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்குதுங்க. இது வந்து போன இது அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. இன்னொரு மருத்துவ குறிப்பு சொல்கிறேன். அகத்திக்கீரை இரத்தத்தை சுத்தமாக்கி பித்தத்தை தெளிய வைக்கும். அகத்திக்கீரை பட்டைக்கீரை இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பானது. பாலாக்கீரையும் ரொம்ப 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 நல்லது. பட்டைக்கீரை பித்தம் கபம் போன்ற நோய்களை குணப்படுத்தும். பாட்டி வைத்தியம். அகத்திக்கீரை இரத்தத்தை சுத்தமாக்கி பித்தத்தை தெளியப்படுத்தும். இன்னைக்கு வந்து 2 பார்த்துருக்கோம். அதே மாதிரி நாம் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, நம்ம அம்மனுக்குரிய நாள். இருந்தாலும் எல்லாரும் வைகுண்ட ஏகாதசி மார்கழி பெருவிழா பிரம்ம முகூர்த்த இது நடந்துக்கிட்டு இருக்குது. இருங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும். அனைவருக்குமே நம்ம இந்த மார்கழி முடிந்து நமக்கு தை பிறந்தால் நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீரும். நமக்கு என்ன கடன் கஷ்டம்தான், வேறு என்ன இது கடன் உடல்நிலை. இது மார்கழி மாதம், ஜனவரி வெள்ளிக்கிழமை.
பஞ்சாங்கம் இன்றைக்கி அங்கே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஜனவரி 10ஆம் நாள். நாளைக்கு வந்து கூடாரவள்ளி சனி பிரதோஷம். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாள். இந்த வைகுண்ட ஏகாதசினாவே 10 பகல் 10. அவர் வந்து நடுவராக உட்கார்ந்து அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை அவர் காதார கேட்பார். அதுதான் இதனோட முக்கிய விசேஷம். மோகினி அவதாரம், வேடுபரி உற்சவம், இந்த வைகுண்ட ஏகாதசியினோட இது. அந்த பரமபத வாசலுக்கு வந்து நம்ம போகிறதே அவ்வளோ ஒரு புண்ணியம் நம்ம பண்ணியிருக்கணும். அப்போ வந்து திருமங்கையாழ்வார் வந்து இந்த இதை வந்து இன்னைக்கு அதாவது சொர்க்கவாசலனோட கதவை வந்து 2 காவலாளிக ஜெயன் விஜயன் இருக்காங்க. அதை வந்து மூடுவாங்க. இனிமேல் கலிகாலம் பிறந்துடுச்சு, யாரும் வரமாட்டாங்க சொர்க்கத்துக்குன்னு. உடனே பெருமாள் சொல்கிறாரு, அவர் இல்லை, திருமங்கையாழ்வார்னு ஒருத்தர் அவதரிக்க போகிறாரு, அவரை தொடர்ந்து வருவர்கள் அனைவரும் வருவாங்க, அதனால் நீங்கள் திறந்தே வைங்கன்னு சொல்கிறாரு. திருமங்கையாழ்வார் வந்து தன்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து திருநெடும் தாண்டகம் அப்படின்ற ஒரு இதில் வந்து பெருமாளை ரொம்ப பாடுறாரு. அப்போ வந்து அவர் கேட்குறாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நம்மாழ்வார் எழுதிய பாசுரங்களை நீங்கள் கேட்க வேண்டும். அந்த பாசுரங்களை நீங்கள் நான் தான் எழுதின பாசுரங்களை கேட்கணும்னு சொல்லலை, அவர் கேட்கல. ஆனால் நம்மாழ்வார் எழுதிய பாசுரங்களை நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு. சரி, நான் கேட்குறேன், என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இதற்கு வந்து வைகுண்ட ஏகாதசி முடிந்து இதற்கு எப்படி பண்ணலாம் என்னன்னு கேட்கும்போது தான் 10ன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளவு சந்தோஷப்பட்டு அவர் வந்து அது சொல்கிறாரு. அதனால் தினம் 100 பாடல் வீதமாக 1000 பாசுரங்களை அவர் பாடுறோம். அதை இதுக்கு வந்து 10ன்னு வச்சுக்கலாங்கிறாரு. அதே மாதிரி நாதமுனிகள் வராரு. நாதமுனிகள் வந்து அன்னைக்கு அவரும் வராரு. அவருக்கும் அன்னைக்கு பிறந்த நாள். அன்னைக்கு நாதமுனிகள் வரும் பொழுது அவர் ஒரு இது பிரசுரம் பண்ணும்போது அவர் கேட்குறாரு, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, உனக்கு என்ன வேணும் கேளுன்னு பெருமாள் கேட்குறாரு. அவர் அதுதான் சொன்னார், திருமங்கையாழ்வாரை நம்ம கௌரவப்படுத்துகிற விதமாக திருமங்கையாழ்வார் பாசுரங்களையும் நாம் படிக்க வேண்டும். அதே மாதிரி ஆழ்வார்கள் எழுதிய பாசுரங்களையும் நீங்கள் வடமொழியிலேயே இப்போ எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, தமிழில் 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லியிருக்கிறத நீங்கள் கேட்கணும்னு அவரும் விண்ணப்பம் பண்ணுறாரு. உடனே இதுக்கு ஒத்துக்கிறாரு பெருமாள். ரொம்ப சந்தோஷம், நான் கேட்குறேன், உங்களோட இதை கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவர் வந்து சரி இதுக்கு எப்போ பேடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, இது வைகுண்ட ஏகாதசிக்கு பின்னாடி இருக்கிறத 10ன்னு வச்சுக்கலாம், வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி வந்து அதை இருக்கிறத வந்து பகல் 10ன்னு வச்சுக்கலாம். அந்த பாசுரங்களை நீங்கள் கேட்கணும், மொத்தம் 21 நாட்கள். அப்போ நீங்கள் ஒரு வந்து அந்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரத்தை கேளுங்க, அதுதான் பகல் 10ன்னு வச்சுக்கலான்னு அவர் சொல்கிறாரு. அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறாரு. அதனால் வந்து அவர் வந்து நடுவராக உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு பக்கம் ஆழ்வார்கள் இருப்பார், நம்பெருமான் வந்து நடுவராக தான் இருப்பார். ஒரு பக்கம் ஆழ்வார்களும் இன்னொரு பக்கம் ஆச்சாரியார்களும் இருப்பாங்க. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை விண்ணப்பம் செய்கிறத வந்து அவர் கேட்பார். இயலிசை நாடகம் வடிவில் அரையர்கள் வந்து சேவை செய்வாங்க. அதாவது பாடி ஆடி அபிநயம் பிடித்து செய்வாங்க. அதை அவர் அப்படியே கேட்பார். அதில் அவருக்கு அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி. அப்புறம் வந்து இந்த 21 நாட்கள் பகல் 10 ரா 10 வைகுண்ட ஏகாதசி, அந்த இது வந்து அவருக்கு அந்த பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தத்தை அவர் கேட்கறது தான் இதனோட வைகுண்ட ஏகாதசியினோட முக்கிய இது திருவிழா நடக்கின்றது. மொத்தம் 4000 திவ்ய அந்த 4000 பாசுரங்களையுமே அவர் கேட்டுருவார். நாதமுனிகள் வந்து பகல் 10 என்று கேட்குறாங்க. அப்போ வந்து பகல் 10 ரா 10, அப்புறம் வந்து 20 நாட்கள் அந்த 3000 பாசுரங்களும் இதாயிரும். அன்று இயற்பா வடிவில் வந்து அரையர்கள் சேவை ஒரு 1000 பாசுரங்கள், மொத்தம் வந்து 4000 பாசுரங்களையும் பாடி முடிச்சிடுவாங்க. அது அவர் கேட்பார். அவர் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி.
இதில் வந்து ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் அம்மா வந்து மொத்தம் 3 இடத்துல தான் இந்த இது நடக்கும், அரையர் சேவை நடக்கும். ஒன்று வந்து ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த 3 இடங்களில்தான் இந்த அரையர் சேவை நடக்கும். மற்ற இடங்கள்லாம் வைகுண்ட ஏகாதசி விழா நடக்கும், சொர்க்கவாசல் திறப்பாங்க. ஆனால் இந்த அரையர் சேவை மட்டும் ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த 3 இடத்தில் மட்டும்தான் நடக்கும். சொல்லிக்கிட்டே போகலாம். அவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன, அந்த சுடி கொடுத்த சுடற்கொடியாலை அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளனோட திருப்பாவை 4 வேதங்களுக்கு நிகரானது அந்த திருப்பாவை. அதனால் வந்து இந்த ஒரு நாள் நீங்கள் போய் அந்த நம்ம ஸ்ரீரங்கத்தில் கூட்டமாக இனி 10 நாள் அந்த பரமபத வாசல் திறந்திருக்கும். ஒரு நாள் போய் முடிந்தால் சேவிச்சுட்டு வாங்க. நான் ரொம்ப கல்யாணம் ஆகாதவங்க அது இதுன்னு சொல்கிறவங்க, இந்த சுக்கிரனோட ஆதிக்கம், சுக்கிர பகவான் இதாக இருந்ததுனாலும் ஸ்ரீரங்கத்துக்கு தான் போக சொல்லுவாங்க. அதனால் போய் சேவிச்சுட்டு வாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். இப்போ தான் கேஸ் வந்துச்சு, வாங்கி வச்சுட்டு இனி தான் நான் சாயங்காலம் போய் நாங்கள் கோட்டை பெருமாள் கோயில் அங்கே விழா நடந்துக்கிட்டு, அதை கோயில் திருத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம். பட்டை கோயில்கிட்ட ஒன்று இருக்குது, லக்ஷ்மி பெருமாள், இங்கேயும் 3 கோவில் இருக்குது. போய் எம்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரேன் சாயங்காலமாக. இப்போமோ எனக்கு கொஞ்சம் வெய்யத்தால் போய் இன்னும் நான் பார்க்கல. நேற்று சாயங்காலம் போனேன். அதனால் வந்து நான் விடியகாலம் 3:30லேருந்தே பார்த்தேன், டிவியில் பார்த்தேன். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் போய் இன்றைக்கி சேவிச்சுட்டு வாங்க. அவ்வளவு அருமையான ஒரு நமக்கு சந்தோஷத்தில் இருக்கும்போது அள்ளி கொடுத்துருவார். எனக்கும் 7-8 லட்சம் கடன் இருக்குது. என்ன பேசுகிறது, என்ன சொல்கிறதுன்னு கூட ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவர் தான் தீர்த்து வைக்கணும். அடுத்த வருடம் நான் மனமாற வேண்டிக்கிறேன், என்னோடய கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். அந்த எம்பெருமான் தீர்த்து வைப்பாருன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். எல்லோரும் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போதும், நான் வேறு ஒன்றும் கேட்கல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னாட்ட இருக்கிற எத்தனையோ ஒரு பார்த்தா எல்லாமே அதாக தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு உள்ளுக்குள்ளே அதான் தெரியும். நானும் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்களும் எனக்கு பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவ்வளவு ஒரு சிறப்பான இன்று ஒரு நாள். இன்றைக்கு அதெல்லாம் நம்ம இன்றைக்கி நல்லதை பேசும்பொழுது அதை சொல்ல வேண்டாம். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். போய் இறைவனை சேவித்து விட்டு வாருங்கள். எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் தினமும் ஒரு மருத்துவ குறிப்பு வரும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ.